அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்று நாம் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு முதல் குறள். இந்த குறளை ஜோதிடத்தில் நாம் பார்ப்போம் நண்பர்களே. மேலும் ஜோதிட ரீதியாக அந்த சூரியன் உங்களுக்கு என்ன பலன் செய்வார் என்பதை வீடியோவில் கடைசியில் சொல்கின்றேன். முதலில் இந்த குறளை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. ஜோதிடத்தை இணைத்து எவ்வாறெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை ஆய்வு செய்து உங்களுக்காக இந்த வீடியோவில் சொல்ல உள்ளேன். கடைசி வரை பாருங்கள், ஆதரவு தாருங்கள். அகரம் என்றால் தமிழ் எழுத்துக்கு ஆ எப்படி முதன்மையானது, அதேபோல் ஜோதிடத்தில் 9 கிரகங்களும் உயிர் காரணத்துக்கு முதன்மையானவர் சூரியன். அகரம் என்பது ஒளி வடிவம், பிரபஞ்சத்தின் முதல் ஒளியாகவும் ஆன்மாவின் காரணமாகவும் இருப்பது சூரியன். ஆதி என்பது ஆரம்பம், மூலம். ஜோதிடத்தில் காலபுருஷனின் முதல் வீடான மேசம், இந்த ராசி கட்டத்தில் இருக்கிறது இது மேசம். இதுதான் ஜோதிடத்தில் முதல் வீடு மேசம். அங்கே உச்சம் பெறும் சூரியன் ஆதி பகவான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ராசியில் சூரியன் வரும்போது சித்திரை மாதம் 1 மாதம் இங்கே இருப்பார். அந்த சூரியன் இந்த வீட்டில் வரும்போது உச்சம் பெறுறாரு. அதைத்தான் நம்ம சூரியன் உச்சமடைகிறான்னு சொல்கிறோம். அதே சூரியன் இந்த ராசியில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தார்னா சித்திரை மாதம் 3.20 டிகிரியில் அவர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சூரியன் அம்ச கட்டத்தில் இந்த இடத்துல இருப்பார். அப்படி இருந்தால் மட்டுமே சூரியன் உச்சம் பெறுகிறார் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு வரும்போது சூரியன் அம்ச கட்டத்தில் இங்கே வந்து விடுவார். அப்போது உச்சம் பெற மாட்டார். இந்த ஜோதிட ரீதியாக இந்த ராசி கட்டத்தில் உள்ள அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள் 1ஆம் பாதத்தில் இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெறுவார். நாம் ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் உச்சம் என்று கூறுவது தவறு. உண்மையான ஜோதிடம் சூரியன் இங்கே அம்ச கட்டத்தில் இருக்க வேண்டும், மேசத்தில் இருக்க வேண்டும் நண்பர்களே. இப்போது சூரியன் உச்சமடைவதை பற்றி நாம் பார்த்துவிட்டோம். அங்கே உச்சம் பெறும் சூரியன் ஆதி பகவான் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோன்று எழுத்துக்கள் அகரத்தை சார்ந்து இருப்பது போல அனைத்து கிரகங்களும் சூரியனை மையமாக வைத்து இயங்குகின்றன. சூரியன் இல்லாமல் கிரகங்கள் இயக்கமில்லை. உலகு என்பது அனைத்து உயிர்களுக்கும் கொடுக்கும். அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மாவாக சூரியனும் விளங்குகிறார். தமிழ் மொழியின் எழுத்துக்கள் அனைத்தும் ஆ என்னும் எழுத்தை தொடக்கமாக கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆ இல்லாமல் பிற ஒளிகள் இயங்காது. இந்த உலகம் ஆதிபகவன் எனப்படும் இறைவனை அடிப்படையாக கொண்டு இறங்குகிறது. முதல் ராசியான மேசம் மற்றும் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அகரத்தின் தொடக்கம் போன்றது. இந்த அஸ்வினி முதல் பாதத்தில் அகரத்தின் தொடக்கம் போன்றது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் 1ஆம் பாவம் என்பதுதான் அகரம். இதுதான் 1ஆம் பாவம். அந்த அகரம் லக்னம் என்னும் புள்ளி சரியாக இருந்தால்தான் மற்ற 11 பாவங்களின் பலன்கள் நமக்கு சரியாக கிடைக்கும். இப்போ உங்கள் லக்னத்தில் இருக்க இந்த 12 ராசியில் எந்த லக்னமாக அமையுதோ அந்த லக்ன புள்ளி எந்த பாதத்தில் அமையுதோ அதை பொறுத்தே உங்கள் லக்னத்திலிருந்து 11 பாவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது, எதை கொடுக்குது, எதை மறுக்குது, வாழ்க்கையில் என்ன விதிங்கிறத சொல்லும். அந்த ஆரம்ப புள்ளி லக்னம். ஜோதிடத்தில் சூரியன் ஆத்மகாரகன் மற்றும் பிதிர்காரகன் என்கின்றோம். சூரியன் இல்லை என்றால் நவகிரகங்களுக்கு ஒளி இல்லை. அகரம் இல்லாமல் எழுத்துக்கள் இல்லை என்பது போல சூரியனின் ஆளுமை, தந்தை, அரசு, அதிகாரம் இல்லாமல் ஒரு ஜாதகம் வலிவு பெறுவது கடிதம் நண்பர்களே. அதே போன்று 9ஆம் பாவம் தெய்வீக அருள், ஆதிபகவன் என்பது வழிபாட்டை குறிக்கும். ஜாதகத்தில் 9ஆம் பாவம் பாகியஸ்தானம் வலுவாக இருந்தால் மட்டுமே ஒரு பூர்வ புண்ணியமும் இறை அருளும் கிடைக்கும். இப்பொழுது இதை லக்னமாக வைத்துக்கொண்டால் இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீடு இந்த வீடு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த உபநட்சத்திரத்தில் அமைகிறதோ, எப்படி வலுவாக இருக்கின்றதோ அதை பொறுத்தே உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் இறை அருளும் கிடைக்கும். காலபுருஷனின் முதல் நட்சத்திரமான அஸ்வினியின் முதல் பாதம் ஆ எனும் ஒளியை கொண்டது. அங்கிருந்து தான் வாழ்க்கையை தொடங்குகிறது நண்பர்களே. தந்தையை மதிப்பவர்களுக்கு சூரியன் அருள் அவசியம் கிட்டும். அதுவே ஆதி பகவான் ஆசி நண்பர்களே. நம் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் சூரியன் இருந்தால் அம்ச கட்டத்தில் மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். இதைத்தான் நாம் வர்க்கோத்தரம் என்று சொல்கின்றோம், சொல்லப்படுகிறது. ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருந்தால் அந்த கிரகம் தனது முழு பலத்தையும் இழக்காமல் பலனை கொடுக்கும் நண்பர்களே. இது முக்கியமான விஷயம். இந்த ராசி கிட்டத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்தால் இங்கேயும் மேசராசியில் இருப்பார் சூரியன். அப்போ சூரியன் முழு பலம் பெறுறார். அப்போ உங்கள் லக்னத்திற்கு
அந்த சூரியன் உச்சம் வரும்போது எந்த லக்னமோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன் செய்வார். அதை கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லும் செயலும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பார்ப்பவர்களுக்கு மென்மையாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அக்னியை போன்ற தீர்க்கமான முடிவெடுக்கும் குணம் கொண்டவர்கள். அதாவது ராசி கட்டத்திலையும் சூரியன் இங்கே இருக்கணும், அம்சத்திலையும் இங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். தந்தை வழி ஆதரவும் அரசாங்க வழியில் நன்மைகளும் இவர்களுக்கு தேடி வரும். எப்போதும் ஒரு புதுமையை செய்பவர்களாகவும் மற்றவர்களால் தலைவன் என்று அங்கீகரிக்கப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். ஜாதகரின் தந்தை சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார். அல்லது தந்தை வழியில் ஜாதகருக்கு பிரம்மாண்டமான சொத்துக்களோ கௌரவமும் வந்து சேரும். தந்தையின் ஆசி அந்த ஜாதகருக்கு ஒரு கவசம் போல இருக்கும் நண்பர்களே. ஜாதகர் பிறப்பால் ஒரு தலைவனாக இருப்பார். நேச்சுரல் லீடர். நான் சொன்னால் அது நடக்கும் என்கிற தன்னம்பிக்கை இவரிடம் அபரிதமாக இருக்கும். எடுக்கும் காரியத்தை மின்னல் வேகத்தில் முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களின் துன்பத்தை போக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் தீர்க்கமான ஆத்மபலம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அஸ்வினி முதல் பாதத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் சிங்கத்தின் ஜாதகம் போன்று. நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற தோஷங்களும் அகன்று உங்கள் வாழ்க்கை சூரியன் போல பிரகாசிக்கும். இப்பொழுது நாம் கூறியது போல மேசராசிக்கு பலனை பார்ப்போம். வரிசையாக சூரியன் லக்னத்தில் உச்சம் ஜாதகரின் ஆளுமை, தோற்றம் மற்றும் கௌரவம் உச்சத்தில் இருக்கும் என்று எங்கு சென்றாலும் முதல் நபராக மதிக்கப்படுவார்கள். ஆரோக்கியம் பலமாக இருக்கும். ஆனால் உஷ்ண சம்பந்தமான பாதிப்புகள் வரலாம் மேச லக்னமாக இருந்தால். அதேமாதிரி ரிஷபம் 12ஆம் பாவமாக அமையுது. அயன சயன போகஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் ஆன்மீக பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். தூக்கத்தில் கூட அவர்களுக்கு தீர்க்கதரிசனமான கனவுகள் வரலாம். செலவுகள் இருந்தாலும் அவை சுப செலவுகளாக மாறும். அது ரிஷபமாக இருந்தால் இது 12ஆம் வீடு. இப்போ மிதுனமாக இருந்தால் இது 11ஆவது வீடு. 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவது மிக உன்னதமான லாப யோகம் என்று கூறலாம். மூத்த சகோதரர் மற்றும் செல்வாக்கு மிக்க நண்பர்கள் பெரிய ஆதாயம் உண்டு. உங்கள் நீண்டகால ஆசைகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக நிறைவேறும். அதேபோன்று கடகத்திற்கு அந்த மேசராசி என்பது 10ஆம் வீடாக அமைகிறது. அதனால் தொழில் மற்றும் கர்மஸ்தானம். இங்கு சூரியன் திக்பலம் பெற்று உச்சம் பெறுகின்றார். அரசாங்க உத்தியோகம் அல்லது அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். தொழிலில் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள். சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அதே போன்று சிம்மத்திற்கு அந்த வீடு 9ஆம் வீடாக அமைவதால் பாக்கியம் மற்றும் தந்தை வழி ஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவது தந்தை மூலம் பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். பூர்வீக சொத்துக்கள் தடையின்றி கிடைக்கும். ஆன்மீக குருக்கள் ஆசி உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அடுத்து கன்னி ராசிக்கு பாருங்கள். அது 8ஆம் பாவம் என்பது ஆயுள் மற்றும் மறைமுக லாபஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் ஜாதகருக்கு தீர்க்காயுள் உண்டு. நண்பர்களே, எதிர்பாராத உயிர் சொத்துக்கள், இன்சூரன்ஸ் பணம் அல்லது புதையல் போன்ற லாபங்களும் கிடைக்க வாய்ப்புண்டு. கடுமையான ஆபத்துகளிலிருந்தும் சூரியன் உங்களை காப்பாற்றுவார். நண்பர்களே, அடுத்து துலாமிலிருந்து பார்த்தால் மேசம் 7ஆம் பாகமாக அமையும். ஆகவே கடத்திரம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் வாழ்க்கை துணை மிகவும் கௌரவமான குடும்பத்திலிருந்து வருவார். தொழில் கூட்டாளிகள் நேர்மையானவர்களாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து விருச்சகத்துக்கு இது 6ஆவது வீடு. கடன், வியாதி, எதிரி ஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் சத்ரு சம்கார யோகம் உண்டாகும். எதிரிகள் உங்கள் முன்னே நிற்க அஞ்சுவார்கள். வழக்குகள் வெற்றி கிடைக்கும். அதிகாரமிக்க பறவையில் அமர்ந்து மற்றவர்களுக்கு நீதி வழங்கும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தனுசு ராசிக்கு இது 5ஆவது வீடு. அந்த வகையில் பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் உங்கள் குழந்தைகள் சமுதாயத்தில் பெரிய நிலைக்கு வருவார்கள். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு. நண்பர்களே, கலை மற்றும் மந்திர தொழில் சாதனை படைப்பீர்கள். அடுத்து மகரம். இந்த மகர ராசிக்கு இது 4ஆவது வீடு. ஆகவே 4ஆவது வீடு என்பது சுகஸ்தானம், தாய் மற்றும் சொத்து ஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் ஆடம்பரமான வீடு, வாகன யோகம் அமையும். தாயார் வழியில் அதிகாரம், சொத்துக்கள் சேரும். உங்கள் ஊரில் அல்லது வசிக்கும் பகுதியில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக திகழ்வீர்கள். அடுத்து கும்பத்து ராசிக்கு இது 3ஆவது வீடு. ஆகவே 3ஆம் வீடு என்பது வீரியஸ்தானம் மற்றும் தகவல் தொடர்பு ஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவது அபரிதமான தைரியத்தை தரும். இளைய சகோதரர்கள் அதிகார பதவியில் இருப்பார்கள். அடுத்து மீனம் என்பது உங்களுக்கு இந்த ராசிக்கு 12ஆவது வீடு. ஆகவே தனம் மற்றும் வாக்குஸ்தானம். மீன ராசிக்கு 2ஆவது வீடு. ஆதலால் தனம் மற்றும் வாக்குஸ்தானம். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் உங்கள் சொல்லே அரசாணையாக மாறும். வருமானம் அதிகாரமிக்க துறையிலிருந்து வரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தை அனைவரும் கட்டுப்படுவார்கள். நண்பர்களே, திருக்குறளும் ஜோதிடமும் நம் வாழ்வில் எப்படி சாதனையாக மாறுகிறது என்பதை பார்த்தோம். நண்பர்களே, இப்பொழுது எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால்
இந்த திருக்குறளை பற்றி எல்லா குறளையும் வீடியோவாக போடவுள்ளேன். எனக்கு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை எல்லோருக்கும் பகிர்ந்து அனைவரும் பார்க்கும்படி செய்யுங்கள். நன்றி.